ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிடெக். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் தான். பொதுவாக தூரத்தில் இருக்க ரெண்டு பேர் பேசணும்னா ஃபோனை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு நூலால் நம்மளை கண்டக்ட் பண்ண வைக்க முடியுமா, அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பொதுவாக இதை 90s கிட்ஸ் ஏற்கனவே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒர்க் ஆகுதா எப்படின்னு பார்ப்போம். 2 பேப்பர் கப்பும் இந்த நூலையும் வச்சு நான் இதை பண்ண போகிறேன். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இது செய்ய தேவையானது 2 பேப்பர் கப், 2 சின்ன குச்சிகள், அப்புறம் ஒரு நூலோட 2 எண்ட்லையும் குச்சியை இப்படி கட்டிக்கோங்க. 2 கப்புக்கு பேக்லையும் இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் நான் இந்த குச்சியை வைக்கிறேன். ரெண்டு பேப்பர் கப்லேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மைக்கப் இந்த பேப்பர் கப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நான் தூரத்தில் போய் இன்னும் பேச போகிறேன். எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இந்த நூலை 20 மீட்டர் லென்த்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, வரங்க செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஹாய், ஹவ் ஆர் யூ? கேட்குதா? லைக் பண்ணுங்கள். கேட்குதா? வாங்க இனி இதில் உள்ள சயின்ஸை பார்ப்போம். நம்ம பேசுகிறது எப்படி காற்றுல பரவுதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பேசுறதுல ஒரு வைப்ரேஷன் ஏரில் ஃபார்ம் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் அடுத்த பர்சனுக்கு நம்மளோட வாய்ஸை கொண்டு போகும். அதே பிரின்சிபல் தான் இதில் ஒர்க் ஆகுது. நம்ம இந்த கப்புக்குள்ளே பேசுறதுல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் இந்த கப்போட அடிப்பாகத்தை வைப்ரேட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த நூலை வைப்ரேட் பண்ணும். இதே வைப்ரேஷன் அடுத்த எண்ணில் இருக்க அதே கப்போட அடிப்பாகத்தில் ஏற்படும். ஸோ அது வழியாக வாய்ஸ் க்ரியேட் ஆகி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறது கேட்கும். இந்த நூல் ஸ்ட்ரிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். லூஸாக இருந்தால் இது கேட்காது. நீங்களும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.